பகுதியில் வந்து இல்ல அதான் தேடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டார். பார்க்கலாம். இந்த யாழ்ப்பாணத்தில் அதாவது பொதுவான விடயம். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அதுங்கோ தேங்காப்பு மாதிரி இல்ல இருக்கு. வெள்ள 1 மணி 1:30 மணி 2500 3000 வணக்க மகளே, நான் இப்போது யாழ்ப்பாணம் நினைவில் மருதனாமடத்துக்கு இடைப்பட்ட தோட்டவழி பகுதிக்கு வந்திருக்கின்ற இந்த காணொலியானது ஒரு முக்கியமான காணொலியாக அமைய இருக்கின்றது. அதாவது உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காணொலியாக இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை தவற விடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியிலே இருக்கக்கூடிய விடயங்களை நீங்களும் பின்பற்றுங்கள். உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மருத்துவமனைக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை மீதப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்போது நான் இந்த தோட்ட வழியினூடாக சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு முக்கியமான விடயம், எனக்கு தேவையான ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் இந்த காணொலி தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள். இந்த பதிவானது பலருக்கும் பயனுள்ள பதிவாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சரி, இந்த காணொலியிலே என்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். பகுதி வந்து ஒரு முழுமையான விவசாய பகுதியாக இருக்கின்றது. அதாவது இனிவிலுக்கும் மருதனாமடத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியானது முழுமையான விவசாய நிலமாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த பகுதி, அதாவது நான் இங்கிருந்து காட்டும் போது இந்த விவசாய நிலங்களுக்கு அந்த புறமாக இருக்கின்ற பகுதி உடுவில் பகுதியாக இருக்கின்றது. இப்போது இங்கே ஒரு விவசாயி வந்து தனது நிலத்தை கொத்தி பண்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசி பார்க்கலாம். வணக்கம் அண்ணே. சும்மா 2-3 கேள்வி கேட்போம் உங்களை. அந்த பக்கமாக வரேன். இந்த வெயில் உங்களோட முகாம் இருட்டா இருக்கும். அப்படிங்க வாங்கிக்க. கோயில வந்து அதிகமான புட்கள் வந்து இடையில முளைச்சி இருக்குது. அதை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்களா? ஓ, அழிக்க வருது. அடிக்கடிக்க வருது. இந்த கூடு, அதாவது இந்த பாதிரியம் அடிக்கடிக்க வருது. உங்களுக்கு என்ன மாதிரி எத்தனை மணில எத்தனை மணிக்கு மேல ஆச்சு? 2 மணி மட்டும். 2 மணி வரைக்கும் மேல. அதாவது நான் இங்க வந்தது காரணம் வந்து இங்க வந்து பலகீரை நிற்குது தோட்டத்துக்கு கொண்டு வந்து நான். என்னென்ன கீரை? பலகீரைன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன கீரை வரும்? முள்ளுக்கீரை, தொய்யல், வெங்காடத்தில் 1-2 கீரை அப்படிங்க காட்டுவீங்க. ஓ, திரைப்பட வரலாமே. தொய்யல், அதுதான் தொய்யல் கீரை. வேற என்ன பலகீரைக்குள்ள வேற என்ன வரும்? இது முள்ளுக்கீரை. அது முள்ளுக்கீரை. இப்படி இலையா பிடிக்கும். சரி சரி சரி. இது தவிர வேற வேற பேரை சொல்லி மூக்கராட்சி எல்லாம் விருந்து அழிஞ்சு போச்சு. இப்போ இது பலகீரை சொல்லிக்க எத்தனை வகையான கீரை இருக்கு? இதுக்கு மூக்கராட்சி எல்லாம் இருந்தது. இது தொய்யில இதுகள் தொய்யல். தொய்யல் கொஞ்சம் கீரை பண்ணிட்டாங்க. இதுகள்லாம் சரி. இதுதான் மூக்கராட்சி. இது மூக்கராட்சி காட்டுங்க. இதுதான் மூக்கராட்சி. இது மூக்கராட்சி. அதாவது 3வது கீரை படிக்காச்சு. வேற என்னென்ன கீரை இருக்கு? வேற சோனா கீரை எல்லாம் இருக்குங்கோ. இல்ல சாரி கீரை, சோனா கீரை இருக்கு. சாரிட்டாங்க. சாரி போறீங்களா? அது என்ன வேற இருக்கு? சோனா கீரை. சோனா கீரை ஒரு வேற அடிச்சு பாருங்க. இதுக்கு அவ்வளோ காணல. இதுதான் மூக்கராட்சி. மூக்கராட்சியா? சரி, இது மூக்கராட்சி. மற்ற தொய்யல், முள்ளுக்கீரை. இது அஞ்சோடா தொய்யல், இஞ்சோடா சோனா கீரை. எது சோனா கீரை காட்டுங்க. இதுதான் சோனா கீரை. அதாவது கீரை மாதிரியே சிவப்பா இருக்குமே. சோனா கீரை. இன்னும் அரைக்கீரை கிடக்கு. அரைக்கீரையா? வா, அதே கண்டுபிடிச்சிட்டீங்கடா. தெருப்பட வரலாம் தானே? ஓ வா. இது என்ன சொன்னீங்க? மூக்கராட்சி இல்ல? ஓ, இது மூக்கராட்சி. ஓ, இது மூக்கராட்சி. அதாவது வந்து பேர்ல வந்து இன்னைக்கு மூக்கராட்சி என்பது. உண்மையான பேர் வேறையா இருக்குது. ஊர் வழக்கத்துல அப்படிதான் சொல்வார்கள். இன்னொரு கீரை அரைக்கீரை, தேங்காய் பூ பாரி. அதைத்தான் இல்லாம கிடக்கு. வேற அரைக்கீரை தான் இல்லை. இது மெலிஞ்சியா? இதுவும் கீரை தான். ஓ, சாப்பிட்றோம். கீரைக்க போடுறோம். மேய்க்க கிட்ட வைக்காதீங்க. இது மெலிஞ்சி. மெலிஞ்சியா? மெலிஞ்சி. இது கீரை. கீரை சாப்பிட்ற பிரச்சனை. ஓ, கீரைக்கான் போடுறோம். பல கீரை கண்டு இதுன்னு போடுங்கிறோம். அப்ப இந்த சமையலுக்கு காணும். நீங்க இன்னும் ஒரு கீரை தவற விட்டு சொன்னீங்க. அது என்ன கீரை? அது அரைக்கீரை. அது இதுக்குறதுங்க காணல. இதுக்கு
இது வாழைக்கீரையா? இது முதுக்க போற சமைக்கிறது வாழைக்கீரை. வாழைக்கீரை கிட்ட வாழைக்கீரை இது. வாழைக்கீரை கிட்டத்தட்ட எத்தனை வகையான கீரை பிடிங்கி போட்டோம்? இதுல அரைக்கீரை உண்டு, வாழைக்கீரை 2, மூக்கரைச்சி தொகையில் 4, 5 மூக்கரைச்சோட 5, முள்ளுக்கீரை 5. முள்ளுக்கீரை 5. என்ன முக்கியமா தவற விட்ட அரைக்கீரை. அதே மாதிரி காட்டி விட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் வந்து விடுங்க. வந்து இது விடுங்கண்ணா. என்ன முள்ளுக்கீரை மூக்கரைச்சி விடுங்கண்ணா. எனக்கு அந்த அரைக்கீரை சோனாக்கீரை தெரியாது. இதெல்லாம் சோனாக்கீரையும் கிடக்கு. இது புளிக்கீரையா? எது இங்க இருக்கு. மைக்க கிட்ட வச்சுக்காதீங்க. புளிக்கீரை. புளிக்கீரை. இது பசலியோட சம்பந்தப்பட்டது. பசலி கீரையோட சம்பந்தம். பசலின்ற இனம். அதாவது இப்ப 6வது. 6வது. என்ன உண்டு உங்களுக்கு இல்லையா அரைக்கீரை? எப்படி இருக்கு சொல்லுங்க, நான் பரவாயில்ல பாருங்க. அதுங்கோ தேங்காப்பு மாதிரி இலை இருக்கு, வெள்ளை பூவல். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிணத்தடி மட்டும் போப்பாங்க தோட்டத்துக்கு வந்தா. கொண்ட காட்டப்படலும். தோட்டத்துக்கு வந்தா ஒரு 7 வகையான கீரை பிடுங்களா? இதான் கொண்டு இதான் புளிக்கீரை. இதுகள் கிடக்கு. இது புளிக்கீரை. இது நல்ல 7 வகை கீரை. இதுவும் புளிக்கீரை. 7 வகை கீரை. முளைக்கீரை தனியா வாய்வு புது தாட்டம். உங்களை அரைக்கீரை இல்லை. சரி, மிக்க நன்றி. அண்ணன் வந்து சந்திச்சதுல வந்து ஒரு 7 வகையான கீரை வந்து தந்திருக்கிறார். அதாவது வந்து 6 வகையான கீரை வந்து இனங்காட்டி இருக்கின்றார். அதாவது அரைக்கீரை வந்து இந்த பகுதியில் வந்து இல்லை, அதைத்தான் இப்போ தேடி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து பார்த்தால் கோயிலைக்கு வந்து நீர் பாய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து இந்த தோட்டத்தில் வந்ததுல வந்து ஒரு 7 வகையான கீரையை வந்து அண்ணன் இனங்காட்டி இருக்கின்றார். முக்கியமாக அரைக்கீரை வந்து இந்த பகுதியில் இல்லை, ஆனால் இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய வேற தோட்டங்கள்ல இருக்கும். இந்த கீரை வகைகளை வந்து கிழமைக்கு வந்து ஒரு நாள் உணவாக உட்கொள்வதன் மூலம் நிறைய ஊட்டச்சத்துகளும் அது மட்டுமில்லாமல் பல நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் என சொல்வார். அதாவது பல கீரைகளை உண்ணும் போது பல வகையான நன்மைகள் ஏற்படும் என சொல்வார்கள். இந்த பகுதியை வந்து புகையிலை கண்டுகள் மிகவும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கண்டு கொஞ்சம் தாமதமான நடுகையால் கண்டுகள் சிறிதாக காணப்படுகின்றது. அந்த அண்ணன் தொடர்ச்சியா வந்து அந்த அரைக்கீரையை தேடுறார், பார்ப்போம். அதாவது வந்து உணவில் வந்து நாங்கள் பாரம்பரியமாக இந்த பயன்படுத்திய கீரை வகைகளை வந்து நாங்கள் இப்போது தவற விட்டு விட்டோம். அதனால்தான் இப்போது பார்த்தால் தெரியும், இந்த யாழ்ப்பாணத்தில், அதாவது பொதுவான விடயம், ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அதிகளவான மருத்துவமனை வாசல்களிலே நிறைய பேர் கூடியிருப்பதற்கு காரணம் ஆரோக்கியமான உணவுகளை கைவிட்டதுதான் காரணமாக இருக்கின்றது. அதாவது அந்த நார் சத்து என சொல்வார்கள், அந்த சத்து வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது கீரை வகைகளாக இருக்கின்றன. அந்த கீரை வகைகளில் நாங்கள் அதிகமாக உண்ணக்கூடிய கீரையாக முளைக்கீரை காணப்படுகின்றது. ஆனால் அந்த முளைக்கீரையானது குறுகிய காலத்திலே அதிகமான உர வகைகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய கீரையாக இருக்கின்றது. அதனால் அந்த கீரைகளை உண்ணுவதன் மூலம் சிவப்பு கீரை, இது சிவப்பு கீரை, இது ஒரு சிவப்பு கீரை. அந்த நான் கேட்டதுக்காக வந்து எல்லா வகையான கீரை. அண்ணா, இந்த கீரை எப்படி தாங்க? வாழைக்கீரை. வாழைக்கீரை வீட்டோட நட்டாவே இருப்பேன். வீட்டோட நட்டாவே இருப்பேன். அதாவது தன்னுடைய வேலையை விட்டுட்டு இவர் ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவர். தன்னுடைய வேலையை விட்டுட்டு எனக்கு அந்த கீரை வகைகளை காட்டுறாருன்னு சொன்னால் ஒரு தேடி வந்த ஒரு பொருளை எனக்கு கிடைக்கணும் பண்றதுக்காக. எனவே நண்பர்களே, உங்கள் ரைட் அந்த அரைக்கீரை வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டார். பார்க்கலாம். இந்த காணொலியை வந்து இது அரைக்கீரை என்ன
பார்க்க இல்லை வடிவா இருக்கு பார்க்க தேங்காய் மாதிரி இல்லை. தேங்காய் மாதிரியா? சரி 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 அண்ணா, மிக்க நன்றி. ஒரு பையில போட்டுருவோம். நான் கொண்டு போறேன். மிக்க நன்றி. நான் கேட்டதுக்காக எனக்கு இவ்வளவு எத்தனை வகை நினைக்கிறேன் என்ன எவ்வளோ எட்டோ என்ன எண்ணி காட்டுங்க. மைக்க பிடிங்க உண்டு ஒவ்வொன்று சொல்லுங்க. உண்டு. அது என்ன கீரை? அரைக்கீரை. இதே காட்டுங்க. அரைக்கீரை. இது வாழைக்கீரை. வாழைக்கீரை. இது சிவப்பு கீரை. சிவப்பு கீரை. ஆமா. இது மூக்கரைச்சி. இது மூக்கரைச்சி. மற்றது புளிக்கீரை. இது மெலிஞ்சி. இது வந்து மெலிஞ்சி. இது தொய்யல். தொய்யில். மற்றது அதெல்லாம் கூட கிடக்கு. தொய்யல். புளிக்கீரை. புளிக்கீரை கிடக்கு. சோனகீரை. அதுவும் கிடக்கு. இதெல்லாம் எடுங்க. அதாவது முள்ளுக்கீரை கையில ஊத்துது. அதுவும் கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. ஒரு அவசரம் இல்லை எனக்கு. இது முள்ளுக்கீரை. அது முள்ளுக்கீரை. அடுத்த நம்ம தவற விட்டது வந்தது இது தொய்யல். தொய்யில். இது சோனாக்கீரை. இதுதான் சோனகீரை. சரி சரியா. மற்றது இதுகள் அந்த இதுதான். மற்றது இன்னொன்று கிடக்கு. இது புளிக்கீரை. இது புளிக்கீரை. பசலி மாதிரி புளிக்கீரை. இவ்வளோ அந்த எத்தனை வந்துட்டு சரிக்கலே உங்களுக்கு எப்படி எண்ணலாமா? சரி, மிக்க நன்றி. நான் இனிமேல் கீரை பிடிங்கி சாப்பிடும் போதெல்லாம் உங்களை தான் நான் நினைப்பேன். நன்றி. இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை வாரத்தில் ஒரு தடவை ஏனும் உட்கொள்ளுங்கள். இது வந்து மெதனாமடம் சந்தையிலிருந்து இனிவிலுக்கு செல்லக்கூடிய தோட்ட வழி பாதை. இந்த பாதையை வந்து பார்த்தால் தெரியும், உள்ளூர் வாசிகள் வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள். குப்பைகளை கொட்டி, அதாவது சொல்ல முடியாத கழிவுகளை கூட கொண்டு கொட்டி இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த பாதையை வந்து அப்படி அசிங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மக்களுடைய ஒரு அசிங்கமான முகமாகத்தான் பார்க்க வேண்டும். அதாவது வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் பாவிக்கக்கூடிய அந்த பம்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பொருட்களை கூட கொண்டு கொட்டி இருக்கின்றார்கள். எரிச்சு விட இந்த பயிரெல்லாம் பழுதா போச்சு பாருங்க. இந்த அந்த அது கிட்ட போட்டதால வந்து இந்த பயிரெல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு, பழுதா போச்சு. அதாவது எல்லா தோட்டமும் நல்லா இருக்குது. இந்த பகுதி, இந்த தோட்டத்துல வந்து இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எரிஞ்சு போச்சு புகையில. காரணம் வந்து இவைகள் போடக்கூடிய இந்த கழிவுகள். இந்த கழிவுகள் பாருங்க. இதுவும் ஒரு எங்களுடைய மக்களுடைய ஒரு அசிங்கமான முகமாகத்தான் பார்க்க வேண்டும். பாருங்கள், இது ஒரு முக்கியமான விடயம். இது அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று சொன்னால், குப்பை போடக்கூடிய இடத்திலே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய விவசாய பகுதி வந்து, அதாவது தூரத்திலே நெல்லா இருக்குது, அதுக்கு அண்மையாக இருக்க மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த புகையிலையில் வந்து விளைச்சல் இல்லாமல் எரிஞ்சு போய் காணப்படுகின்றது. அதுக்கு காரணம் வந்து குப்பை தான். குப்பைகளை கோடுவதும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கெட்ட அதாவது கிருமிகள் வந்து இந்த புகையிலை தாக்கி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கிடக்கிட வந்து எரியூட்டுவதால் அந்த புகையிலைகள் பாதிப்படைந்திருக்கின்றன. இப்போது நான் இந்த பகுதிக்கு வந்து குறைந்தது 7 வகையான கீரைகளோடு சென்று கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த கீரைகளை சரியாக இனங்கண்ட பின் என்னால் மீண்டும் வந்து இந்த கீரைகளை இனங்கண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது பயன்படுத்த முடியும். எனவே நண்பர்களே, இது முக்கியமான காணொலியாக இருக்கிறது. இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா மிக நன்றி. திருப்பி சரியா, நன்றி அண்ணா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. உங்க வேலையை பற்றி சொல்லுங்க. ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்ய எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 1 மணி 1:30 மணி 2500 3000. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? 6:30 வந்து எத்தனை மணி வரைக்கும்? 1 மணி 1:30. சரி சரி. அதுக்குள்ள புறாது இல்லை. இந்த வேலை செய்யலாம். அதோட நேரம் மட்டும் செய்யலாம். அது வந்து நாளையே தான். இதை விட வேற என்ன தொழில் செய்யறீங்க? மருந்து அடிக்கிறது, பாத்தி கட்டுறது, ரைப்பு, மற்றது கோயிலை வெட்டு, உணத்து, வீட்டை வேலையை கோயிலை பூவா தூக்குற குடில்கள். அது கனகன வேலை. அது இனி ஒரு 15 நாளையாவது வெட்டு போயிடும். 15 நாள் வெட்டு போயிடும். சரி சரி சரி. வெட்டுறாங்க இது இல்லையா? விடத்தை வந்தா நான் குட்டி. குட்டியா? நான் இதுல நீங்க நான் மல்வ முடிவு. சரி சரி. உங்க அந்த பனவழி. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் கூடுதலா இது வெட்ட மாட்டோம். அந்த ரோட்டாங்க அதுக்காக போகுது.
அந்த ரோட்டு போகுது அந்த 10 அடி அந்த 10 அடி பனானிக்கு அவடத்தை வாங்க அதுல நான் நிப்பேன் இந்த ரோட்டில் அந்த ரோட்ல நிப்பேன். அதாவது மதுராமடம் சந்தையின் மேற்கு புறமாக செல்லக்கூடிய தோட்டவழி பாதை. இது வந்து இனிவில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதியிலே ஏற்றுகின்றது. இங்கே முந்திரிய பாவல் தோட்டம் இருக்கு.